ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. போர் நிறுத்தம் நடைபெற்றிருக்க நிலையில் இருதரப்பும் தங்களது ஒப்பந்தங்களை பேசி தீர்த்துக்கலாங்கிற மாதிரி பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்ல பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கடைசியில பார்த்தா தோல்வி. அமெரிக்காவுக்கு ரொம்ப அதிருப்தியாயிருக்கு. இது ஒரு பெரிய லெவல்ல இருக்கனால சர்வதேச பங்கு சந்தை தங்கம் விலைன்னு மிகப்பெரிய அளவுல மற்றவன் பதற ஆரம்பிச்சிட்டான். இந்த 2 பேரும் நாடு பிரச்சனையா இருந்தாலும் உலக அளவுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால மற்றவனும் பதற ஆரம்பிச்சிட்டான். எதனால தோல்வி? என்ன நடந்துச்சு? இது அமெரிக்காவுக்கு தோல்வியா, ஈரானுக்கு தோல்வியா? அடம் பிடிப்பது யார்? விட்டு கொடுத்தது யார்? இறங்கி போவது யார்? அடுத்து என்ன நடக்கும்? இந்த பேச்சுவார்த்தை தோல்வி இப்போ வந்து செய்தி நம்ம பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நிமிடத்துல இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 21 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி. தோல்விக்கான முதல் காரணம் என்று சொன்னால் நான் எழுதி தருவேன், அடிச்சு சொல்லுவேன், ஒருத்தரை ஒருத்தர் நம்பாததுதான். 2 நாடுமே ஒருத்தர் நம்பல. ஒருத்தர் யாருமே நம்பல. ட்ரம்ப் ஈரானை நம்பல, ஈரான் ட்ரம்ப் நம்பல. சரி, போன ஆட்களை நம்பணும்னு பார்த்தா அங்க போன ஆட்களும் நம்பிக்கைக்குரிய ஆட்கள் இல்லை. ஜேடி வான்ஸ அப்பாஸ் எராக்கி நம்பல. அங்க இருக்கின்ற ஜாட் குருஸ்னரை ஈரான் அதிகாரிகள் நம்பல. ஈரான் அதிகாரிகளை இங்கிருந்து போன விட்ஸ்காஃப் நம்பல. பாகிஸ்தான் அதிகாரிகள் தலையை பிச்சுக்கிறாத குணம்தான். என்ன காரணம் என்றால், முதல்ல ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடக்க வேண்டும் என்றாலே நீங்க என்ன நம்பணும், நான் உங்களை நம்பணும். அப்போ அந்த அட்மோஸ்ட் குட் ஃபேத்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்துல, அட்மோஸ்ட் குட் ஃபேத் என்பது நம்பிக்கை நன்னடத்தை. தமிழ்ல சொல்ல போனா இந்த நம்பிக்கை நன்னடத்தை இல்லாத ஒரு பேச்சுவார்த்தை எப்படி வெற்றி பெறும்? இதைத்தான் வந்து அமெரிக்காவோட வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நேற்று எழுதினாங்க. இந்த குழு கிளம்புனாங்கல்ல, அமெரிக்கால இருந்து ஜேடி வான்ஸ், அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்புடைய மருமகன் குஷ்னர், அப்புறம் இந்த விட்ஸ்காஃப், இவங்களை சேர்ந்த ஒரு குழு கிளம்பும் போதே இந்த வால் ஸ்ட்ரீட் பத்திரிகை எழுதினாங்க, என்னங்க இவங்கெல்லாம் குழுவா கிளம்பிட்டாங்க, அங்க பார்த்தா ஈரான்ல வந்து குழுவே அமைக்கப்படலை, இப்ப இப்படி குழுவே அமைக்கப்படாத குழுவிடம் பேச போறாங்களா அப்படின்னு ஒண்ணு. 2வது முக்கியமானது, இந்த லெபனான்ல சண்டை நடக்குது. ஈரான் வந்து தெளிவா ஒரு நிபந்தனையை சொல்றான். அவங்க போட்ட நிபந்தனைகளில் முக்கியமானது லெபனான் சண்டையும் நிறுத்தப்படணும். மத்திய கிழக்கு நாடுகளை எங்கேயுமே போட. ஆமா, அது வந்து இந்த போர் நிறுத்தத்தில் இன்க்ளூட் இல்ல, அது சேர்க்கப்படல அப்படின்னு இஸ்ரேல் சொன்னாங்க. லெபனான் சண்டை என்பது லெபனானுக்கு இஸ்ரேலுக்கு தான் சண்டை, அதுக்கு என்ன ஈரான் பிரச்சனை? உங்களுக்கு பேச்சுவார்த்தை என்பது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் பேச்சுவார்த்தை, ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு பெஞ்சமின் நெதன்யாஹு அலுவலகத்திலிருந்து சொன்னாங்க.